வணக்கம். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கறேன். இப்போதே உங்க கையில $3 மில்லியன் கேஷ். இது ஆப்ஷன் 1. இல்லனா ஒரே ஒரு பைசா, ஆனா அது அடுத்த 31 நாளைக்கு தினமும் டபுள் ஆகும். இது ஆப்ஷன் 2. எதை எடுப்பீங்க? மனசுல கை வச்சு சொல்லுங்க. நம்மள பல பேர் அந்த $3 மில்லியன் தான் யோசிப்போம், இல்லையா? ஆமா. உடனடி பலன், கண்ணு முன்னாடி பெரிய தொகை, யோசிக்கவே மாட்டோம். ஆனா கணக்கு போட்டு பார்த்தா கதை வேற மாதிரி இருக்கு. அந்த ஒரு பைசா 31வது நாள் கடைசியில $10 மில்லியன் அதிகமா மாறியிருக்கும். இந்த ஒரு சின்ன யோசனைக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான சக்தியை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். டாரன் ஹார்டியோட தி காம்பவுண்ட் எஃபெக்ட், அதாவது கூட்டு விளைவுங்கிற கருத்து வச்சுதான் இந்த உரையாடல் நகரப்போகுது. நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் காலப்போக்குல எப்படி மலை மாதிரி பெரிய மாற்றங்களை கொண்டு வருதுன்னு அலச போறோம். ஆமா. இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, இது வெறும் பண சம்மந்தப்பட்ட மேட்டர் இல்ல. நம்ம உடல் நலம், உறவுகள், கரியர்னு வாழ்க்கையோட எல்லா பகுதியிலயும் இந்த விதி வேலை செய்யுது. ஆனா இது கேக்குறதுக்கு சுலபமா இருந்தாலும், நடைமுறையில நம்மள பல பேர் ஏன் தடுமாறுறோம்? உடனடி பலன் கிடைக்காதப்போ, அந்த சின்ன சின்ன முயற்சிகளை தொடர்ந்து செய்யறதுல இருக்கிற உளவியல் சிக்கல் என்ன? இந்த ஆதாரங்களை வச்சு இந்த கூட்டு விளைவு எப்படி வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன? முக்கியமா நம்ம மனசை ஏமாத்தி இதை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அந்த ஒரு பைசா கணக்குக்கே வருவோம். இது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பைசா $10 மில்லியன் மாறுறது தான் இந்த கூட்டு விளைவோட மேஜிக். அதாவது வெற்றிங்கிறது ஒரே நாள்ல அடிக்கிற ஜாக்பாட் இல்ல. இல்லவே இல்ல. தினமும் நாம எடுக்கிற சின்ன சின்ன புத்திசாலித்தனமான முடிவுகள்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒருத்தர் உடல் எடையை குறைக்க நினைக்கிறார். தினமும் சாப்பாட்டுல கொஞ்சம் சர்க்கரையை குறைக்கிறாரு, ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறாரு. முதல் வாரம். 2வது வாரம் பெருசா எந்த வித்தியாசமும் தெரியாது. இதுதான் பிரச்சனையே. கரெக்ட். அந்த நேரத்துல தான் நம்ம மூளை இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்னு சிக்னல் கொடுக்கும். ஆமா. ஆனா அந்த ஆரம்ப கட்டத்தை தாண்டிட்டா 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அவரோட மொத்த தோற்றமே மாறி இருக்கும். இது ஒரே நாள்ல நடக்கல. அப்போ அந்த சின்ன சின்ன முடிவுகள் சேர்ந்துதான். ஆமா. ஒவ்வொரு நாளும் அவர் எடுத்த அந்த சின்ன முடிவுகள் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஆரம்பத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த மாற்றங்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அசுர வளர்ச்சி அடையும். இந்த ஆதாரத்துல ஒரு பர்சனல் கதை கூட இருக்கு. ஒரு பையன் அவனோட மொபைல் போனை வாங்க ஆசைப்படுறான். ஓஹோ. அதுக்காக அவனோட பாக்கெட் மணில 70% ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, புது ஷூ, வெளியில சாப்பிடுறதுன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்றான். அடேங்கப்பா, அது எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா கடைசியில அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்திலேயே ஆளா போன் வாங்குறான். இதுவும் அந்த கூட்டு விளைவு தானே, ஒரு பெரிய இலக்க சின்ன சின்ன தினசரி பழக்கமா உடைக்கிறது. நிச்சயமா. இன்னும் சொல்லப்போனா, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இதை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்போம். அப்படியா? ஒரு பைக் வாங்க, லேப்டாப் வாங்க, இல்ல ஒரு தொழில் தொடங்க பணம் சேமிச்சிருந்தா நாம அறியாமலேயே இந்த விதியை பயன்படுத்தியிருக்கோம் தான் அர்த்தம். இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, குறுகிய காலத்துல வர்ற பெரிய மாற்றங்களை விட நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்கிற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உண்மையான வெற்றியை தரும். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இதுக்கு ஒரு கதை இருக்கு. 3 நண்பர்கள், நண்பன் ஏ, நண்பன் பி, நண்பன் சி. 3 பேருமே வசதியானவங்க, கவலை இல்லாத வாழ்க்கை. பார்ட்டி, ஜாலி, செலவன்னு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நண்பன் ஏக்கு ஒரு யோசனை வருது. இப்படியே போனா சரி வராதுன்னு தன்னோட வாழ்க்கையில சின்ன மாற்றங்களை கொண்டு வர முடிவு பண்றான். என்ன மாதிரி மாற்றங்கள்? தினமும் சாப்பிட்றதுல ஒரு 100 கலோரிகளை குறைக்கிறான். மாசத்துக்கு 4 புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன விஷயங்கள் தான். சரி. அதே சமயத்துல நண்பன் பி பார்ட்டிக்கு போறதை நிறுத்திட்டு வீட்லயே டிவி, சினிமானு பார்க்க ஆரம்பிக்கிறான். கூடவே பீர் குடிக்கிறான். அவனும் ஒரு சின்ன மாற்றத்தை தான் செய்யறான். ஆனா அது எதிர்மறையான மாற்றம். ஆமா, அது வளர்ச்சிக்கு உதவுற மாதிரி தெரியல. நண்பன் சி எதை பத்தியும் கவலைப்படாம அதே பழைய வாழ்க்கைய எந்த மாற்றமும் இல்லாம தொடர்ந்து வாழ்றான். 3 வருஷம் போகுது. திடீர்னு ஒரு நாள் ஒரு விமான விபத்துல அவங்க பெற்றோர்கள் இறந்துடுறாங்க. அவங்க சொத்துக்கள் எல்லாமே கடனுக்காக போயிடுது. ஒரே ராத்திரியில 3 பேரும் நடுத்தெருவுக்கு வராங்க. இதுதான் கதையோட திருப்புமுனை. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த 3 பேர்ல யாரு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கைய மறுபடியும் கட்டமைக்க அதிக வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா நண்பன் ஏ தான். சந்தேகமே இல்லாம நண்பன் ஏ தான். ஏன்னா கடந்த 3 வருஷமா தினமும் கேலரிகளை குறைச்சதால அவன் உடல் அளவுல ஃபிட்டாவும், தொடர்ந்து படிச்சதால மனசளவுல வலிமையாவும் இருந்தான். மத்தவங்க ஜாலியா இருந்தப்போ இவன் தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தான். கரெக்டா சொன்னீங்க.
தன்னை அறியாமலேயே தயார்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ வாழ்க்கை ஒரு பெரிய சவாலை கொடுத்தப்போ அந்த புயலை சமாளிக்கிற அறிவும் ஆரோக்கியமும் மன உறுதியும் அவங்கிட்ட இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அந்த விமான விபத்தே நடக்கலைன்னா நண்பன் ஏவோட சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? இல்ல மத்தவங்களோட ஒட்டிடும்போது அது ஒரு சின்ன முன்னேற்றமா மட்டும் தெரிஞ்சிருக்குமா? இது ஒரு அருமையான கேள்வி. விபத்து நடக்கலைன்னாலும் நண்பன் நிச்சயம் மத்தவங்கள விட பல மடங்கு முன்னாடி தான் இருந்திருப்பான். எப்படின்னு சொல்றீங்க? அவனோட ஆரோக்கியம், அறிவு, மனநிலை எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். ஒருவேளை ஒரு நல்ல வேலை வாய்ப்போ தொழில் வாய்ப்போ வரும்போது அது சரியா பயன்படுத்திக்கிற தகுதியோட அவன் இருந்திருப்பான். ஓ, அந்த விபத்து அவனோட தயாரிப்போட முக்கியத்துவத்தை வேகமா வெளிக்கொண்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, நாம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நாம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள காப்பாத்தும். அப்போ மத்த 2 பேரோட நிலைமை? நண்பன் பி ஒருவேளை தடுமாறி சமாளிச்சிருக்கலாம். ஆனா நண்பன் சி? அவன் நிலைமை ரொம்ப மோசம். எந்த தயாரிப்பும் இல்லாம ஆரோக்கியம் இல்லாத உடம்போட செயலற்ற மனசோட ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். இதுதான் கூட்டு விளைவோட சக்தி. எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. ஆமா, டாரன் ஹார்ட்டி இதுக்கு ஒரு எளிமையான சூத்திரம் கொடுக்கிறார். உங்க தேர்வுகள் பிளஸ் உங்க நடத்தைகள் பிளஸ் காலப்போக்கில் நிலைத்தன்மை இஸ் ஈக்குவல் டு வெற்றி. சரி. இதுல முதல் படிய தேர்வுகள் தான். ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசமே அவங்க எடுக்கிற தேர்வுகள்ல தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை நேத்து நீங்க எடுத்த முடிவுகளோட விளைவுதான். உண்மைதான். இன்னைக்கு ஒருத்தர் டாக்டரா இருக்காருன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிற முடிவு அவர் எடுத்ததால தான். ஆனா இந்த சூத்திரத்துல நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சவாலா தெரியுது. அதுதான் எல்லாருக்கும் சவால். நம்மள பலருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆனா அதை தொடர்ந்து செய்யறதுல தான் கோட்டை விட்டுறோம். உடனடி பலன் கிடைக்காதப்போ நம்ம மூளை ஏன் இவ்வளவு சுலபமா சோர்வடையுது? இத பத்தி இந்த ஆதாரத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. நம்ம மூளை உடனடி வெகுமதிகளுக்கு, அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பழகி போன ஒண்ணு. ஆமா, அது உண்மைதான். ஒரு கேக் சாப்பிட்டா உடனடியா சந்தோஷம் கிடைக்குது. ஆனா ஜிம்முக்கு போனா அதோட பலன் தெரிய பல மாசம் ஆகும். அதனால மூளை எப்பவுமே சுலபமான உடனடி சந்தோஷம் தர பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். இந்த சூத்திரத்துல ஜெயிக்கணும்னா நாம நம்ம மூளையோட இந்த இயல்புக்கு எதிரா போராட வேண்டியிருக்கு. இது சம்பந்தமா ஒரு கதை கூட இருக்குல்ல? ஆமா, ஒரு பையன் தன்னை கிண்டல் பண்ணினா இன்னொரு பையன் மேல கோபத்துல கல்ல தூக்கி எறிறான். ஆனா அது அவன் மேல படாம பக்கத்துல இருந்த ஒரு கார் கண்ணாடியை உடைச்சிடுது. அந்த ஒரு நொடி கோபத்துல எடுத்த முடிவு பெரிய விளைவை ஏற்படுத்திருச்சு. அப்போ எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இது எனக்கு நீண்ட காலத்துல உதவுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும்னு சொல்றீங்க. அதேதான். அந்த ஒரு பைசா உதாரணத்துக்கு மறுபடியும் வருவோம். $3 மில்லியன் தேர்ந்தெடுக்கிறது உடனடி சந்தோஷத்தை தேடுறது மாதிரி. அளவுக்கு அதிகமா சர்க்கரை சாப்பிடுறது, நாள் முழுக்க படுத்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி. கரெக்ட். ஆனா அந்த ஒரு பைசாவை தேர்ந்தெடுக்கிறது சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை தேர்ந்தெடுக்கிறது மாதிரி. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, புத்தகம் படிக்கிறது. ஆமா, ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா காலப்போக்குல அதுதான் உங்களை ஒரு வலிமையான, புத்திசாலியான, ஆரோக்கியமான நபரா மாத்தும். ஒரே நாள்ல பெரிய பாய்ச்சல் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தேர்வுகள் தான் முக்கியம். அப்போ இது கூட்டு விளைவு வேலை செய்ய தேவையான ரகசிய மூலப்பொருள் பொறுமைன்னு சொல்லலாமா? பொறுமை இல்லாம ரிசல்ட் பாக்கறதுக்கு முன்னாடியே முயற்சியை கைவிட்டுடுவோம். பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனா அதோட சேர்த்து அந்த செயல்முறை மேல நம்பிக்கையும் வேணும். டாரன் ஹார்டி இத உருவாகும் நிலை, அதாவது பில்டப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாரு. பில்டப் ஸ்டேஜ். ஆமா, அதாவது வளர்ச்சி அமைதியா பூமிக்கடியில நடந்துட்டு இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அது திடீர்னு முளைச்சு வெளியில வரும். மூங்கில் மரம் மாதிரி. சரியா சொன்னீங்க. தினமும் 100 கேலோரிகளை குறைச்சா ஒரு வாரத்துல எந்த மாற்றமும் தெரியாது. ஆனா அந்த நேரத்துல துவண்டிடாம தொடர்ந்து செய்யறது தான் உண்மையான சவால். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கூட்டு விளைவு நல்லதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும்னு இல்ல. இல்லவே இல்ல. நாம தப்பான பழக்கங்களை தொடர்ந்து செஞ்சாலும் அதுவும் இதே மாதிரி தான் பல மடங்கு பெருகி நம்மள பாதாளத்துக்கு தள்ளிடும், இல்லையா? ஒரு நாள் நீங்க அதை நிறுத்திட்டு ஆரோக்கியமான உணவுக்கு மாறுறீங்க. சரி. ஆனா உங்க நண்பர் ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிடும்னு தொடர்ந்து அதையே சாப்பிடுறாரு. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஆரோக்கியமா ஆற்றலோட இருப்பீங்க. உங்க நண்பர் உடல் பருமன், சோர்வுன்னு பல பிரச்சனைகளோட இருக்கலாம். கூட்டு விளைவு ஒருபோதும் பாகுபாடு பார்க்காது. ஆமா. நீங்க நல்ல விதைகளை கொடுத்தா நல்ல மரத்தை வளர்க்கும்.
கெட்ட விதைகளை கொடுத்தா நச்சு மரத்தை தான் வளர்க்கும். சரி, இந்த கொள்கைய நம்ம வாழ்க்கையோட வெவ்வேறு பகுதிகளில் எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லாத்தையும் மேலோட்டமா பார்க்காம நிதி மற்றும் சுயமேம்பாடு இந்த 2 பகுதியில கவனம் செலுத்தலாம். கண்டிப்பா. முதல்ல நிதி. தினமும் ஒரு சின்ன தொகையை சேமிக்கிறது கேட்க சுலபமா இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு மருத்துவ செலவு இல்ல வண்டி ரிப்பேர்னு வரும்போது அந்த சேமிப்பு திட்டம் மொத்தமா நின்னுடுதே. இந்த குறுக்கீடுகளை எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு மிக யதார்த்தமான கேள்வி. கூட்டு விளைவுங்கிறது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது. அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா, முதல்ல நாம சேமிக்கிற தொகையை யதார்த்தமா நிர்ணயிக்கணும். ஆரம்பத்திலேயே பெரிய தொகையை ஒதுக்காம ஒரு நாளைக்கு 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய்னு தொடங்கலாம். 2வது, எதிர்பாராத செலவுகளுக்குன்னு தனியா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும். அப்போ நம்ம நீண்ட கால சேமிப்பு திட்டம் பாதிக்கப்படாது. இது நல்ல யோசனை. முக்கியமா ஒரு நாள் சேமிக்க முடியலைனாலும் அடுத்த நாள் துவண்டிடாம மறுபடியும் தொடங்கணும். அந்த நிலைத்தன்மை தான் இங்க ராஜா. அருமை. அடுத்தது சுயமேம்பாடு. இதுல தான் கூட்டு விளைவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஆமா, நிச்சயம். ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. தினமும் படிக்கணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும், உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஆரம்பிக்க முயற்சி பண்ணி கடைசியில எதையுமே செய்யாம விட்டுடுறோம். இது நிறைய பேர் பண்ற தப்பு. இவ்ளோ வாய்ப்புகள் இருக்கும்போது எந்த ஒரு சின்ன பழக்கத்தை தேர்ந்தெடுத்து தொடங்குறது? இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. கீஸ்டோன் ஹேபிட், அதாவது அடிக்கல் பழக்கம்னு சொல்வாங்க. அடிக்கல் பழக்கமா? ஆமா. இது என்னன்னா, நீங்க ஒரே ஒரு பழக்கத்தை மாத்தும்போது அது தானா மத்த பல நல்ல பழக்கங்களையும் கொண்டு வந்துடும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, தினமும் காலையில 30 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறதுங்கிற ஒரே ஒரு பழக்கத்தை நீங்க ஆரம்பிச்சா, நீங்க சீக்கிரமா தூங்க ஆரம்பிப்பீங்க, ஆரோக்கியமா சாப்பிட ஆரம்பிப்பீங்க, நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஓஹோ, ஒன்னு செஞ்சா மொத்ததெல்லாம் தானா நடக்குமா? அதேதான். சோ எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்ய நினைக்காம, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு அடிக்கல் பழக்கம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. அது தன்னால மத்த விஷயங்களை சரி செஞ்சிடும். ஆக கூட்டு விளைவு மூலமா நாம அடையக்கூடிய உயரங்களுக்கு எல்லையே இல்லை. ஆனா அதுக்கு நேர்மை, நிலைத்துத்தன்மை, அர்ப்பணிப்பு வேணும். ரொம்ப முக்கியமா இன்றைக்கே தொடங்கணும். ஆமா, இன்றைக்கே தொடங்கணும். பல பேர் திறமை இல்லாம தோக்கறதில்ல, பொறுமை இல்லாம சீக்கிரமா முயற்சியை கைவிடுறதால தான் தோக்குறாங்க. இந்த விதி கைவிடாதவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்கும். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் நல்ல பழக்கங்களோட நேர்மறையான விளைவுகளை பத்தி பேசணும். இப்போ இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற நீங்க பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன எதிர்மறையான பழக்கம் என்ன? ஒருவேளை அது தினமும் அதிகமா காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல தேவையில்லாம ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறதா இருக்கலாம். அந்த பழக்கத்தை நீங்க கண்டுக்காம விட்டா 5 வருஷம் கழிச்சு அது உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கோ? இது யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த பெரிய பிரச்சனையை தவிர்க்க இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய மிக மிக சிறிய ஒரு நேர்மறையான மாற்று நடவடிக்கை என்ன?